கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சமூகத்திலே வாழக்கூடிய தருணத்திலே இந்த பலவிதமான தீமைகள் ஏற்படுகின்ற சூழ்நிலைகளை விட்டும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இறைவனும் இறைத்தூதர் சொல்லப்படுகின்ற உபதேசங்களையும் வழிகாட்டுதல்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். இந்த உலகத்திலே பலவிதமான வாழ்வியல் வழிமுறைகள் இருந்தாலும் கூட, இந்த நவீன காலத்திலே நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட நம்முடைய நாவுகளில் சொல்ல முடியாத வார்த்தைகள் இல்லாத அளவிற்கு நோய்களுடைய பெயர்கள் வந்துவிட்டாலும் கூட, நம்முடைய வாழ்வியலை வளமாக்கக்கூடிய அழகான வழிமுறையை இந்த இஸ்லாமிய மார்க்கம் இறைவன் மூலமாக சொல்லியிருக்கிறான். இந்த உலகத்திலே நிம்மதியாக சுபிச்சமாக வாழ வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக நம்முடைய குடும்பத்திலே, குடும்ப தலைவர்களிடத்திலே, நம்முடைய பிள்ளைகளிடத்திலே வரவேண்டிய விஷயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய தூதர் வாயிலாக சொல்லுகிறான். மன் சல்லு சுபு, யார் சுபுகனுடைய தொழுகையை தொழுகிறாரோ ஃபீ திம்மத்தில்லா, அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறார். இதுதான் வாழ்வியலை சிறப்பாக்கக்கூடிய அம்சம். நம்முடைய உடலை எப்படி அழகாக வைத்துக் கொள்வது, நம்முடைய உடலை எப்படி ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது, அதற்கான என்னென்ன உணவுகளை சாப்பிடுவது, நீண்ட ஆயுள் காலம் எப்படி நமக்கு வரும் என்ற பல ஆய்வுகள் பல மனிதர்கள் மேற்கொண்டாலும் கூட, இறைவன் இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றாலும், இந்த உலகத்திலே வாழ்வியலை அழகாக கடைபிடிக்க வேண்டும் என்றாலும், உங்களிடத்திலே முதலாவதாக இருக்க வேண்டிய அம்சம் ஈமானுக்கு அடுத்தபடியாக தொழுகை. இந்த தொழுகையை நீங்கள் மேற்கொண்டு விட்டீர்கள் என்று சொன்னால், இந்த உலகத்திலே ஏற்படுகின்ற அனைத்து விதமான நோய்களுக்கு மருந்து இருக்குது. காலையிலே நாம் எழுந்து விட்டோம், அந்த அதிகாலையிலே நாம் எழுந்து விட்டோம், இறைவனை வணங்குவதற்காக குடும்ப தலைவராக ஆண்கள் இருக்கிறாங்க, பருவமடைந்த ஆண்கள் இருக்கிறாங்க, பள்ளிவாசலுக்கு வருகிறோம் என்று சொன்னால், இறைவன் அவருக்கு அந்த நாள் முழுவதும் பாதுகாப்பு கொடுத்துட்டான். எந்த பாதுகாப்பு? சைத்தானிடத்திலிருந்து பாதுகாப்பு, உலகத்தில் ஏற்படுகின்ற தீமைகளிலிருந்து பாதுகாப்பு. அது மட்டும் கிடையாது, உடல் ரீதியாக ஏற்படுகின்ற அனைத்து விதமான நோய்களுக்கும் அதுதான் மருந்து. என்னென்ன விதமான நோய்கள் இருந்தாலும் சரிதான், இனிமேலும் இருக்கக்கூடிய நோய்களாக இருந்தாலும் சரிதான், இனிமேலும் வரக்கூடிய நோய்களாக இருந்தாலும் சரிதான், இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற பித்தனாக்களாக இருந்தாலும் சரிதான், அனைத்துக்குமான தீர்வு முதலாவதாக நம்மிடத்திலே வரவேண்டிய, இறைவன் எதிர்பார்க்கக்கூடிய விரும்பக்கூடிய முதலாவது அடிப்படையான தன்மை தொழுகை. நம்முடைய குடும்பத்திலே அந்த தொழுகை நம்முடைய குடும்ப பெண்களிடத்தில் இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே ஈடேற்றம் அடைய வேண்டும், அறிவாற்றல் மிக்கவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த சமூகத்தை சிறுமைப்படுத்தி அகற்றுகிறார்களே, அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக இன்று இருக்கக்கூடிய சந்ததிகள் அந்த அதிகாரத்திலே உட்காருவதற்காக அறிவாற்றலை வளர்த்துக் கொள்ள வேண்டும், உலகத்துடைய கல்வியை மேற்கொள்ள வேண்டும் சொன்னால் அதிகாலையில் எந்திரிக்கணும். எந்த குடும்பத்திலே அதிகாலையில தொழுகிறார்களோ அந்த வீட்டிலிருந்து சைத்தான் ஓடுகிறான். எந்த வீடுகளில் குர்ஆன் வசனம் ஓதப்படுகிறதோ அந்த வீடுகளில் முசீபத்துகள் தொலைந்து விடுகிறது. எவர் அந்த நாளை சுபுகு தொழுகையோடு இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்து அடைகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பை கொடுக்குகிறான். அப்ப பலவிதமான நோய்கள் காரண காரியங்கள் இருந்தாலும் கூட, நீங்க இந்த வாழ்வியலான சொல்லப்பட்ட சுருக்கமாக சொல்லப்படுகின்ற செய்தி, அந்த தொழுகையை ஒருவர் தொழுவிட்டான்னு சொன்னால் அவர் என்ன செய்யறாரு? சூரியனுடைய கதிர்கள் வருவதற்கு முன்பாக எழுகிறார். சூரியனுடைய கதிருக்கு முன்பாக எழுகிறார் என்று சொன்னால் அவருடைய உடல் உறுப்புகள் செய்ய வேண்டிய வேலைகளை அது செய்ய தூங்குகிறது. நிறைய நோய்களை பார்க்கிறோமே, நிறைய நோய்களுடைய பெயர்களை உறவினர்கள் சொல்றாங்களே, நிறைய மக்கள் மருத்துவமனைகளில் போய் நிற்கிறாங்களே, நாம் உண்ணக்கூடிய உணவுல கிடையாது. அந்த உணவு எப்படி செரிக்க வேண்டும், எந்த நேரத்தில் செரிக்க வேண்டும், அதைத்தான் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். நம்முடைய வாழ்வியலை வீணாக்கக்கூடிய இந்த நவீனத்துடைய காலமா இருக்குது. அழகான ஒரு செய்தி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய பிள்ளை காலையில் எந்திரிக்க மாட்டேது, எப்படி எந்திரிக்கும்? அன்றைய காலத்தில் நவீன கருவியினுடைய வசதி வாய்ப்புகள் கிடையாது, செல்போன் கிடையாது, அதிகமா நிறைய டிவிகள் அதிகமாக கிடையாது. இன்னைக்கு நிறைய நவீன வசதி அடிப்படையில் நிறைய டிவிகள் வந்துருச்சு. ஆண்ட்ராய்டு டிவிங்கிறாங்க, ஸ்மார்ட் டிவிங்கிறாங்க. இதையெல்லாம் வைத்துக்கொண்டு செல்போன்ல வைத்து டிவியை பார்க்கிறோம். விடுமுறை நாள் வந்துருச்சுன்னு சொன்னா இந்த வீட்டிலிருந்து எந்த சொந்தக்காரனுடைய வீட்டில் அந்த டிவி இருக்குது, அங்க போயிடலாம் என்று அடிமைப்படக்கூடிய பிள்ளைகளா இருக்கிறாங்க. அப்ப இதிலிருந்து தப்பிப்பதற்கான வழி என்ன? அப்ப இதிலிருந்து மீள்வதற்கான வழி என்று நாம் தேடினோம்னு சொன்னால், அந்த பிள்ளைகளிடத்திலே நாம் என்ன செய்யணும்? தொழுகையை நாம் கற்பிக்க வேண்டும், தொழுகையை கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த தொழுகை இல்லை என்று சொன்னால் அவர்கள் நிச்சயமாக இந்த உலகத்தில் ஈரேற்றம் பெற முடியாது. இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற அனைத்து விதமான சோதனைகளிலிருந்து வெற்றி பெற முடியாது. அவரிடத்திலே கொடுக்கப்படுகின்ற அந்த நவீன கருவியிலிருந்து நாம் என்ன செய்ய முடியாது? விடுதலை அடைய முடியாது. அப்ப இப்படிப்பட்ட பலவிதமான தீமைகள் இருக்கக்கூடிய இந்த தருணத்திலே
நம்முடைய குடும்பமும் சரி, நம்முடைய குடும்ப தலைவர்களும் சரி, குடும்ப தலைவனும் சரி அந்த தொழுகையை கடைபிடிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்வதற்கான வாழ்வியல் அழகான ஆரோக்கியமான ஆரோக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாகிதவன் அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.